குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா அண்ட் டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஸோ அந்த சாப்டர் ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் பாதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து எனக்கு ஹோம்ஒர்க் வந்து இண்டிவிஜுவலாக அனுப்புகிறீங்க. இன்னும் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க் வந்து ப்ராப்பராக அனுப்புறதில்ல. நான் எல்லார் நம்பருமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்போயாவது ஒரு இஷ்யூ வருது, ஆன்லைன் கிளாஸஸில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அட்டண்டன்ஸை வந்து கண்டிப்பாக காமிப்பேன் சார்கிட்ட. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. வீடியோ பார்த்தோன்னே மறக்காமல் ப்ரெசென்ட் அனுப்புங்க. ஹோம்ஒர்க் வந்து மறக்காமல் எழுதி அனுப்புங்க. ஹோம்ஒர்க் அனுப்புகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நான் ஃபுல் ப்ரெசென்ட் போடுவேன். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுப்பா. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டருக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு மாதிரி கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஃபஸ்ட்டு சாப்டருக்கு மட்டும், ஓகேவா? ஸோ 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் ஸோ எல்லா 3 இதுக்குமே டெஸ்ட் வைக்கலான் இருக்கேன். ஸோ வீடியோஸ் பார்த்து முடித்த உடனேயே ஃபஸ்ட் சாப்டர் டெஸ்ட்டுக்கு வந்து தயாராகிக்கோங்க. ஈவினிங்க்கு மேலே வைக்கலாம். டைம் வந்து 5 to 6. ஸோ அந்த டைமிங்கில் வந்து டெஸ்ட்டு வைக்கலான் இருக்கேன்ப்பா. ஸோ ஃபஸ்ட் சாப்டர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ 2 மார்க் அப்படின்னா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிமீடியா அண்ட் தேர் ஃபியூச்சர்ஸ், மல்டிமீடியா காம்போனன்ட்ஸ். ஸோ இது ஃபுல்லாமே என்ன வந்துடும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மார்க் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் என்ன படிச்சிடலாம், எல்லா 2 மார்க்கும் படித்த மாதிரி. 5 மார்க் மட்டும் படிச்சிட்டிங்களான்னு என்னது 2 மார்க் 3 மார்க் பார்ட் வந்து படித்த மாதிரி. ஸோ 5 மார்க்குக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ 5 மார்க்கை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ 5 மார்க்கில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்ட கொஷின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து அகெயின் ஒன் டைம் அது வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா கொஷின் கேட்குறது வந்து எந்த டைப்பில் கேட்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர். ஸோ இந்த 3லேருந்து ஏதாவது ஒரு 5 மார்க் இல்லைன்னா 2 5 மார்க் வந்து கம்பல்சரி எய்தர் ஆர் கொஷினில் வந்து வந்துடும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் மீட்டம் செகண்ட் மீட்டம்லாம் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி வரப்போ ஃபஸ்ட் மீட்டமில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் சாப்டர் வந்து கவர் ஆயிரும். தென் ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லி ஃபஸ்ட் மீட்டமில் கேட்ட கொஷினை வந்து அகெயின் வந்து அவங்க என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்பீட் பண்ணுறது இல்லை ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லிக்கு. ஸோ அதுலேருந்து இன்னொரு கொஷின் எந்த கொஷின் எடுக்கலையோ அவங்க அந்த கொஷினை கேட்குறாங்க. போன வருஷம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்ஸ் ஆஃப் அனிமேஷன், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட். ஸோ இந்த 3 கொஷின் வந்து ஒரு 2 டைம்ஸ்க்கு மேலே வந்து ரிப்பீட்டான கொஷின், ஓகேவா? 2 டைம்ஸ்க்கு மேலே ரிப்பீட்டான கொஷின் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஷினும். அகெயின் 2 கொஷின் கேட்கலையா மேம் அப்படி கேட்டிங்கன்னா வந்திருக்கு. ஒரு டைம் வந்து கேட்டிருக்காங்க 2 கொஷினுமே. என்னது ஃபஸ்ட்டு ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் வந்து 1 டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் ரிப்பீட்டட் கொஸ்டின் எது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் 5 மார்க்கு, 4th 5th, ஓகேவா? ஸோ இந்த 3 வந்து ரிப்பீட்டடாக கேட்குற 5 மார்க். நீ எந்த கொஷின் எடுத்து பார்த்தாலும் சரி, ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ அந்த இதுலேயும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 இது தான் வந்து அகெயின் ஏதாவது ஒன்று ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ அனிமேஷன் கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டெக்னிக்ஸ் ஆஃப் அனிமேஷனில் ஸோ அனிமேஷன்னா என்னன்னு எழுதுவீங்க. ஸோ அதிலோட ஃபியூச்சர்ஸ் எழுதுவோம். அதுக்கப்புறம் எத்தனை அனிமேஷன் இருக்குது, பாத் அனிமேஷன், ஃப்ரேம் அனிமேஷன், ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எழுதுவோம், ஓகேவா? செகண்ட் கொஷினுக்கு. தென் 4th 5 மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு ஈஸி தான். அந்த ஹெட்டிங் மட்டும் நீங்கள் நல்லா மெமரி பண்ணிவிட்டு கான்செப்டை புரிஞ்சுட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 2 பாயிண்ட் எழுதினாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து அதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபைல் ஃபார்மேட்ஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஃபைல் ஃபார்மெட்ஸில் அந்த ஹெட்டிங் நீ ஹெட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணிட்ட அப்படின்னா உள்ளே இருக்க தியரி வந்து நீ எவ்வளோ கரெக்டாக இருந்தாலும் உனக்கு மார்க் வராது. ஸோ ஹெட்டிங்க்கு வந்து நீ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபைல் ஃபார்மெட்ஸில் வந்து இமேஜில் வந்து 2 ஃபைல் ஃபார்மெட்ஸ் இருக்குது, ஆடியோவில் வந்து 4 ஃபைல் ஃபார்மெட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நீ வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதி பாருங்கள். ஹெட்டிங்கை ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள். ஏன் அப்படின்னா இதில் நீ ஒரு ஹெட்டிங் ஃபுல்லாக படிச்சிட்ட அப்படின்னா உனக்கு 2 மார்க்ஸில் எத்தனை இது கேட்டிருக்காங்க, இந்த கேட்டிருக்காங்க இல்லையா, இமேஜு, ஆடியோ, வீடியோ. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இதில் இருக்க ஹெட்டிங்கை தான் அதில் 2 மார்க்லையும் கேட்குறாங்க, 3 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ 5 மார்க் படிக்கும்போது நீ ஒழுங்காக படித்து ஒழுங்காக எழுதி பார்த்துக்க. ஓகேவாப்பா? ஸோ 3 மார்க் வந்து அப்படின்னு பார்த்தேன்னா ஸோ இந்த 2 கொஷினுமே வந்து கேட்டிருக்காங்க. மல்டிமீடியா காம்போனன்ட்ஸ், அப்புறம் வந்து அனிமேஷன் டெக்னிக். ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரொடக்ஷன் டீம் மெம்பர்ஸ். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீமில் வந்து ஒரு 11 பேர் 12 பேர் சம்திங் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட நேம் மட்டும் நீ மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இந்த கொஷினும் வந்து அகெயின் ரிப்பீட்டான கொஷின். ஃபைல் ஃபார்மெட்ஸ் வந்து நீ 12th பொறுத்த அளவுக்கு என்ன அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 5 மார்க் வந்து நல்லா கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 மார்க்கு 2 மார்க் இதில் வந்து ஃபைல் ஃபார்மெட் பற்றி என்ன கேட்டாலுமே எழுதுவாங்க. அவங்க கொஷினே வச்சு மாற்றி கேட்டாலுமே, இல்லை வேறு ஏதாவது அவங்க இப்போ இண்டிவிஜுவலாக கேட்குறாங்க. இப்போ 2 மார்க்கில் மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா லிஸ்ட் அவுட் த இமேஜ் ஃபைல் ஃபார்மெட்ஸ்னு இருக்குது. பட் அதையே அவங்க டிஸ்கிரைப் த இமேஜ் ஃபைல் ஃபார்மெட்னு 3 மார்க்கில் கொடுத்தா கூட 12th பசங்களை வந்து எல்லாமே எழுதுகிற மாதிரி தான் வந்து க்ரோத்ரூ பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஸோ 5 மார்க் வந்து நல்லா படிச்சிடுறாங்க. கொஷினை எப்படி அவங்க டிஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஸோ அந்த கொஷினுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவாப்பா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து படிச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரி வந்து ரேர், கொஞ்சம் கேட்குறது இல்லை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஓன் கொஷின் மாதிரி இருக்கும். பட் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ரேர். நீங்கள் வந்து ஆனால் படித்து வச்சுக்கோங்க எந்தெந்த ஃபீல்டுக்கெலாம் வந்து அனிமேஷன் ஒர்க் ஆகுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ட்விஸ்டட் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஓகேவாப்பா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும், இதை நீ சும்மா இது கேட்க மாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன்றதுக்காக அதை அப்படியே படிக்காமே போயிட்டு அப்படின்னா அங்கே போய் உன்னால் நீ ஓன் ஆன்சர் கூட எழுத முடியாது. நீ ஏன் கூட ஒரு ஆன்சர் யோசிச்சு கூட உன்னால் எழுத முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்னே உனக்கு தெரியாது. ஸோ எந்த கொஷினையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ எல்லா கொஷினையுமே நீ நல்லா கோத்ரூ பண்ணிக்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு 5 மார்க்கு இந்த 3 மார்க் வந்து நான் வராது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்னவா இருக்குன்றதையாவது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கோத்ரூ பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், சப்போஸ் எக்ஸாமில் கேட்டாலோ இல்லை டெஸ்ட்டில் கேட்டாலோ நீ என்ன பண்ண முடியும், அதுக்கு வந்து கொஞ்சமாவது அது ரிலேட்டடாக நீ ஆன்சராவது எழுத முடியும். அப்போ தான் உனக்கு அட்டன் பண்ணுறதுக்காக மார்க்காவது கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ சாப்டர் 2 பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் டு அடாப் பேஜ் மேக்கர். ஓகேவாப்பா? ஸோ இது வந்து ஈஸியான சாப்டர்னால் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் தான். செகண்ட் சாப்டர் தான் ரொம்ப ஈஸியான சாப்டர். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆன உடனே லேப் செக்ஷனில் போய் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் வரும். ஸோ இந்த லேப் ஓரியன்டாக தான் உங்களுக்கு அடாப் பேஜ் மேக்கர் ஓரியன்டாக தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்டிக்கலில் வந்து ஒரு 6 இது வரும். ஸோ கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னதுன்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேம்க்கான மீனிங் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நம்ம புக்கு படிக்கிறோம் இல்லையா, டாக்குமெண்ட்டில் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, க்ரியேட் பண்ணுறாங்க. புக்கில் போய் ஒவ்வொரு லைனாக எழுதிட்டு இருக்க முடியுமா? ஸோ எழுதி திருப்பி புக்கு போட முடியுமா? அப்படி போட்டால் புக்கு வாங்குறவங்களுக்கு புரியுமா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
நான் எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், ஓகேவா. ஸோ ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா புக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, எல்லாமே எப்படி மாற்றிட்டாங்க, சிஸ்டமேட்டிக்காக வந்து மாற்றிட்டாங்க. இப்போ ஒரு நியூஸ் பேப்பரே இருக்கலாம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு போஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு புக்காக இருக்கலாம், எதுனாலும் எப்படி வராங்க அப்படின்னா சிஸ்டமில் டைப் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே எப்படி ஓரியன்டாக மாறிடுச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் ஓரியன்டாக, டாக்குமெண்ட் ஓரியன்டாக வந்து மாறிடுச்சு. இப்போ ஒரு பேஜையே எடுத்துக்கோங்க. பேஜ் அப்படின்னா என்னது, அது எந்த பேஜாக இருக்கலாம், புக் பேஜின்னு கூட இல்லை. ஒரு இன்விடேஷன் கார்டு அடிக்கிறனாலும் அதுவும் ஒரு பேஜ் தான், ஏன்னா அதுலேயும் டிசைன் பண்ணுறோம் இல்லையா. ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு பேஜ் தான், ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு பேஜை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஓகே. ஸோ என்னோடய கம்பெனி நேம் வந்து பெருசாக அழகாக வரணும், மேலே வந்து நல்ல பிராண்டு வந்து எனக்கு பெரிய ஃபாண்ட்டில் வரணும், அது இந்த கலரில் வரணும், அதுக்கு கீழே வந்து என்னோடய ப்ராடக்ட் நேம்லாம் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புக்கே பாருங்களேன். ஸோ எனக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த சைஸ் ஃபாண்ட்டில் வந்து இருக்கணும், பக்கத்தில் இந்த இமேஜ் இருக்கணும், மேலே வந்து ஒரு பேனர் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இது பேர் பேனர்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் வந்து என்ன சாப்டர்னு வந்து இருக்கணும். இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணுறோம் இல்லையா. ஒரு பேஜ் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும். கீழே வந்து லேர்னிங் ஆப்ஜெக்டிவ், அதுக்கப்புறம் வந்து சப்ஹெட்டிங். ஸோ சப்ஹெட்டிங் வந்து அதுக்கு ஒரு தனி டைட்டில்லேருந்து கலரு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் டிசைன் பண்ணுறோம் இல்லையா. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேஜ் மேக்கர், ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு பேஜை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங். இதுக்கு பேர் தான் என்னது, டெஸ்க்டாப் பப்ளிஷிங். So desktop publishing is the create of the page layout of document using DTP software. ஓகேவா, DTP software. DTP software அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த மாதிரி பேஜஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறையா இருக்குது, ஓகேவா. இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பேஜஸ் யூஸ் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கில் வந்து என்னது சொல்கிறாங்க, ஒரு பேஜை வந்து க்ரியேட் பண்ணி லேஅவுட்லாம் செட் பண்ணி டாக்குமெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிடிபி சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின். ஸோ அதுவும் கேட்பாங்க, ஸோ அண்டர்லைன் பண்ணிக்க. ஸோ டிடிபி சாஃப்ட்வேர் வச்சு பண்ணுறது தான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் செவரல் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர் அவைலபிள் இன் மார்க்கெட். ஸோ என்ன சொல்கிறாங்க, டெஸ்க்டாப் பப்ளிஷிங்னா என்னது, டிடிபி. டெஸ்க்டாப் பப்ளிஷிங் தான் என்ன சொல்கிறாங்க, டிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இப்போ என்ன இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர் வந்து அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட் பாப்புலரான சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு 3 இது கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த 3மே வந்து உனக்கு ஒரு 2 மார்க்லேயும் வரும், அகெயின் உனக்கு வந்து என்ன வரும்னா ஒரு 1 மார்க்காக வரும், ஓகேவா. ஸோ எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்கன்னா, எது வந்து இதில் இவங்க வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருவாங்க. ஸோ நீ அந்த ஒரு நேமை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. எது வந்து டிடிபி சாஃப்ட்வேர் அப்படின்ற வந்து மாதிரி கொடுத்துருவாங்க. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான டிடிபி சாஃப்ட்வேரை ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த 3ல் எது வந்தாலும் அதுதான் ஆன்சர். சப்போஸ் எது டிடிபி சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா இதை 3 தவிர வேறு ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஓகேவா. ஸோ இந்த 3ஐயும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடாப் பேஜ் மேக்கர், அடாப் இன்டிசைன், குயிக் எக்ஸ்பிரஸ். ஸோ அதுக்கு கீழே வந்து இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப் பேஜ் மேக்கர் 7.0 தான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து இந்த 3மே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர். ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு புக்கு ரெடி பண்ணுறதுக்கு, ஒரு இன்விடேஷன் கார்டு ரெடி பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர் தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த லெசன்லையும் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப் பேஜ் மேக்கர் 7.0 பற்றி தான் வந்து பார்ப்போம், ஓகேவாப்பா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், இன்ட்ரோடக்ஷன் டு அடாப் பேஜ் மேக்கர். So Adobe PageMaker is a page layout software. Adobe PageMaker is a page layout software. So இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான 1 மார்க்.
ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எல்லார்கிட்டேயும் இப்போ புக்கு வந்துடுச்சு, புக்கு வாங்கிட்டீங்க. கொஞ்சம் பேர் இன்னும் வாங்காமல் இருக்கீங்க, போய் மறக்காமல் வாங்கிக்க. புக்கு எவ்வளோ தூரம் நீ கையில் வச்சு பார்த்து படிக்கிறையோ அவ்வளோ தூரம் உனக்கு உன் மைண்டில் ஞாபகம் இருக்கும். இந்த பக்கத்தில் இந்த லைன் படித்தோம் நம்ம, ஸோ உனக்கே வந்து எக்ஸாமில் நீ மறந்தால் கூட உன் மெமரி என்ன பண்ணும் அப்படின்னா, இல்லை இந்த கொஷின் இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருந்துச்சு, நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ரிமெம்பர் வரும். தென் இன்னொரு இது முக்கியமானது, நீ ஃபஸ்ட்டு எந்த புக்கில் படிக்கிறியோ அதுதான் நீ இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும் படிக்கணும். ஓகேவா? புக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதோ, என் புக்கை வச்சுட்டு நீ உன் புக்கை வாங்கிக்க, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீ எந்த புக்கில் பார்த்து எந்த புக்கில் அண்டர்லைன் பண்ணி நீயா படிக்கிற பார்த்தியா, ஸோ அந்த புக்கில் படித்த அப்படின்னா அதை ஃபுல் இயர் அதிலே படி. ஓகேவா? ஸோ நீ அப்படி படித்தா மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கும். தென் அதே மாதிரி நோட்டில் படிக்கிற அப்படின்னா நோட்லேயே படிங்க. ஓகேவா? நோட்ஸ் வந்தோடனே நோட்ஸில் படிச்சுக்கலாம், இந்த கொஷின் நோட்ஸில் ஈஸியாக இருக்குது அப்படின்றதுக்காக நீ படித்த அப்படின்னா, ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கவனிச்சுக்க. நோட்டில் வந்து ஒரு கொஷினை நீ ப்ராப்பராக அழகாக படிச்சிருப்ப. ஓகேவா? ஒரு 2 மார்க்காகவே கூட இருக்கட்டும், ப்ராப்பராக அழகாக படிச்சிருக்க, நல்லா எழுதி பார்த்துருக்க. ஸோ உனக்கு நோட்டில் வந்து அந்த லைன்ஸ் ஃபுல்லாக உன்னோட மெமரியில் வந்து ஸ்டோர் ஆயிடும், மூளையில் வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? இந்த லைன் இருந்துச்சு, இதுக்கு கீழே இது 3 லைன் தான் நான் எழுதியிருந்தேன், ஸோ அந்த மாதிரி உனக்கு ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? அது நோட்ஸாக கூட இருக்கலாம், புக்காக கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று. நீ ஃபஸ்ட்டு வந்து எதில் படிக்கிறியோ அது வந்து உன் மூளையில் ஸ்டோர் ஆயிரும். நீ என்ன பண்ணுற, அகெயின் அந்த புக்கே ரிப்பீட் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகிரும், இன்னும் நல்லா மெமரியில் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம் அப்போது நீ மறந்தால் கூட உனக்கே தெரியும், இல்லை இந்த கொஷின் இத்தனாவது பேஜ் இதில் வந்து இந்த சைடு கார்னரில் இருந்துச்சு அப்படின்னு உனக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? பட் நீ வந்து மாறி மாறி படிச்சுட்டு இருந்த அப்படின்னா வந்து உனக்கு வந்து அந்த ஞாபகம்லாம் வரவே வராது. ஓகேவாப்பா? ஸோ எழுதுகிற நோட்ஸை வந்து பக்காவாக படித்து வச்சுக்கோ. ஸோ இப்போ டாபிக்குள்ளே போகலாம். இது வந்து இம்பார்ட்டண்டான 1 மார்க். அடாப் பேஜ் மேக்கர் இஸ் அ பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர். It is used to design and produce a document that can be printed. You can create anything from simple business card to large book. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணிக்கலாம், ஒரு டாக்குமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் என்னது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடாப் பேஜ் மேக்கர் வந்து யூஸ் ஆகுது. எதுக்கு? பேஜஸை வந்து டிசைன் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்டாக க்ரியேட்டும் பண்ணிக்கலாம், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்க முடியும் நம்மளால். ஸோ நம்ம என்ன சொல்கிறாங்க, கீழே அதுவும் சொல்கிறாங்க. ஸோ சிம்பிள் பிஸ்னஸ்க்காகவும் நம்ம இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் பிஸ்னஸ்னால் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் கார்டு, சின்ன விசிட்டிங் கார்டு, அவங்க வந்து அந்த மாதிரியும் கூட இவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் லார்ஜ் புக்கு கூட இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை பேஜஸ் வச்சுனாலும் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, புக்கு வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கே எடுத்துட்டாலும் ஒருத்தர் வந்து ஏற்கனவே இதெல்லாம் டைப் பண்ணி இது மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை ஜஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, காப்பி கொடுத்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்ன சொல்கிறாங்க, பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேரில் வந்து என்னென்ன டூல்ஸ்லாம் டூல்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? டூல்ஸ்னால் உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? இப்போது ஒரு பெயிண்டிங் எடுத்துக்கிட்டேனாலும் ப்ரஷ் இருக்கும், பென்சில் இருக்கும், எரேசர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் டூல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேருக்கும் வந்து நிறையா டூல்ஸ் இருக்குது, அதுக்கெலாம் கீழே பார்ப்போம். ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈஸியாக வந்து அந்த என்ன கண்டென்ட்டோ அந்த டெஸ்ட்டோட பொசிஷன் எங்கே வைக்கணும், ஸோ அந்த மாதிரி வைக்கணும், இந்த கிராஃபிக்ஸ் எனக்கு வேணும், ஸோ இந்த மாதிரில நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு நியூஸ் லெட்டர்ஸோ இல்லைன்னா வேறு ஏதாவது இன்னும் க்ரியேட்டிவாகவோ நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஒரு பிக்சர் வச்சு கூட நம்மளால் கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கம்பெனி லோகோ வந்து சைடில் வரணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா இப்போ நான் ஒரு என்னோடய டீட்டெயில்ஸே வந்து நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், என்னோடய பயோடேட்டாவே நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் சைடில் வந்து எனக்கு என் ஃபோட்டோ வரணும்,
அதுக்கப்புறம் என்னோட ரெஸ்யூம்ன்றது வந்து இப்போ ரெஸ்யூமே ரெடி பண்ணுறேனால மேலே ரெஸ்யூம்ன்றது வந்து பெருசாக நல்லா போல்டாக வரணும். கீழே என்னோட நேமு, என் அட்ரஸ்ஸு, என் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்யூம்க்கான ஃபுல் கண்டென்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ பிக்சர்ஸ் வச்சு கூட நம்மளால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அலைன் பண்ணிக்க முடியும். ஓகேவாப்பா? ஸோ ஒரு பிக்சர் இமேஜ், ஸோ இது ரெண்டையும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்? சாரி, பிக்சர் இமேஜ் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது ரெண்டு கூட பிக்சர் கூட நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா டெக்ஸ்ட்டை வந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க, கவனிச்சுக்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஷின் நினைக்கிறேன். ஸோ 2 மார்க் 3 மார்க் ரெண்டுலேயுமே கேட்கலாம். இந்த ஒரு லைன் மட்டும்தான் ஆன்சர். இந்த ஒரு லைன் மட்டும்தான் ஆன்சர். இந்த ஒரு லைனில் தப்பு பண்ண அப்படின்னா உனக்கு ஃபுல் மார்க் போயிடும். ஓகேவா? ஏதாவது ஒன்று நீ தப்பாக எழுதுனாலோ எது பண்ணாலோ ½ மார்க் கூட கிடைக்காது, ஃபுல் மார்க் போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும் பார்த்துங்க. ஸ்டார்ட் பட்டன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்டார்ட்டில் போய் ஆல் ப்ரோக்ராம்ஸ் போவோம். ஸோ அதில் அடாப்ட்னு ஒன்று வரும். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம எதை செலக்ட் பண்ணணும்? பேஜ் மேக்கர் 7.0. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் என்ன சென்டர் பண்ணணும்னா அடாப் பேஜ் மேக்கர் 7.0. ஸோ இந்த ப்ராசஸில் ஓப்பன் பண்ணால் உனக்கு என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி உனக்கு ஒரு பேஜ் லேஅவுட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி பேஜ் லேஅவுட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவாப்பா? ஸோ இங்கே இருக்குது பார்த்துருக்கீங்களா டூல்ஸு. இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டூல்ஸ். இதுதான் என்னது? டூல்ஸ். நம்ம என்ன சொன்னேன் இல்லையா, நிறையா டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து டூல்ஸ் உனக்கு. ஸோ இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் என்னதுன்னா கலர் பேனலில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டைல் மாற்றிக்கலாம். லெட்டர்ஸ், ஃபாண்ட் ஸ்டைலு, ஸோ பேக்ரவுண்ட் கலரு, டெக்ஸ்ட்டோட கலரு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் இது வந்து கம்ப்யூட்டரில் இருக்க டிஃபால்ட் இமேஜஸ். இது வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ மேலே மெனு பார் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபைலு, எடிட்டு, லேஅவுட்டு, மெனு பாருன்னு ஒரு 2 மார்க்கு வரும். அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபைல், எடிட்டு, லேஅவுட், டைப்பு, எலமெண்ட்டு, யூட்டிலிட்டிஸ், வியூஸ், விண்டோ, ஹெல்ப். ஓகேவா? ஸோ மெனு பாரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினாக வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு அடாப் பேஜ் மேக்கர் எப்படி ஓப்பன் பண்ணுறது. ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ், அடாப் பேஜ் மேக்கர் 7.0, அடாப் பேஜ் மேக்கர் 7.0. ஓகேவா? ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பேஜ் மேக்கரை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ கிரியேட்டிங் எ நியூ டாக்குமெண்ட். ஓகே, நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த சாஃப்ட்வேரையும் நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைலில் போய் நியூன்ற ஆப்ஷன். இது உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு நோட் பேடாக இருக்கலாம், எந்த இதுலனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நியூ டாக்குமெண்ட்டுக்கு ஃபைலில் நியூன்ற இதை மெனு பாரில் போய் கிளிக் பண்ணுவோம். ஓகேவா? ஃபைலில் போயிட்டு என்ன பண்ணுவோம், நியூன்ற இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். இல்லை அப்படின்னா அதர்வைஸ் என்ன சொல்கிறாங்க, கீ ப்ரெஸ். இதெல்லாம் வந்து ஒரு 1 மார்க்ப்பா. ஸோ நல்லா நோட் பண்ணிக்க. Ctrl+N நல்லா நான் வச்சுக்க. நியூ அப்படின்னா என்னது? என்னு. ஸோ Ctrl+N அப்படின்னா என்னது? கிரியேட்டிங் எ நியூ டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட் கீயாக இருக்குது. ஸோ இந்த இதை நீ ப்ரெஸ் பண்ணிட்ட அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு உனக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டாக்குமெண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ். ஸோ என்ன ஆகும், உனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். பேஜ் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகாமல் உனக்கு என்ன ஓப்பன் ஆகும், டாக்குமெண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அது என்ன மேம் டாக்குமெண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கீழே வந்து உனக்கு எக்ஸாம்பிள்லே கொடுத்துருப்பாங்க ஒரு இதில். ஸோ அதை பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான். ஓகேவா?
ஸோ இந்த டாக்குமெண்ட் செட்டப் பேஜ் வந்து உனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பேஜோட சைஸு உனக்கு வந்து எத்தனை பேஜோட சைஸ் வந்து எந்த இன்ச்சில் வேணும், 8 இன்ச்சு 12 இன்ச்சு இல்லைன்னா எனக்கு 5 இன்ச்சு போதும். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை சைடு வேணும், ஸோ அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பேஜின்னு கொடுத்தோம் அப்படின்னா க்ரியேட் ஆகிடும். ஓகேன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும், பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். இதுதான் என்னது அப்படின்னா டயலாக் பாக்ஸ். ஓகேவாப்பா. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபைல் மெனு ஃபைலில் போய் நியூ போடுறோம் இல்லை அப்படின்னா அதர்வைஸ் என்ன சொல்கிறோம், கீ ப்ரெஸ் பண்ணுறோம் Ctrl+N. ஸோ இது ரெண்டையும் நம்ம இதில் ஏதாவது ஒன்று நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் டெஸ்க்டாப் டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகுது. ஓகேவா. ஸோ அந்த வர டெஸ்க்டாப் டயலாக் பாக்ஸில் வந்து செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு தேவையான நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன செட்டிங் வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். பேஜஸோட சைஸாக இருக்கலாம், அதோட பேஜஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் பிரிண்ட் ஆகணுமா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க, ஓகேன்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேஜ் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகேவா. ஓகேன்றதை கிளிக் பண்ணால் என்ன ஆயிரும், பேஜ் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இதுதான். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் இருக்குது இங்கே. ஸோ இங்கே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த பேஜே எடுத்துப்போம். உள்ளே போய் எந்த செட்டிங்கும் நம்ம மாற்ற போகிறதில்ல. ஸோ இந்த பேஜ் வந்து சப்போஸ் உனக்கு வேணும் அப்படின்னா நம்ம இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவாப்பா. ஸோ இதில் வந்து போய் ஃபினிஷிங் பார்ட் என்ன கொடுப்போம், ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன பேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ நியூ டாக்குமெண்ட் அது எப்படி ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா அன்டைட்டில் 1. ஸோ எந்த நேமில் ஓப்பன் ஆகும், அன்டைட்டில் 1. ஓகேவா. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேஜ் எப்படி இருக்கும் அதையும் சொல்கிறாங்க. எ டாக்குமெண்ட் பேஜ் இஸ் டிஸ்பிளே வித்தின் எ டார்க் பார்டர். எப்படி இருக்குமா, டார்க் பார்டரில் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ அவுட் ஆஃப் சைடு டார்க் பார்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேஸ்ட் போர்டு. டார்க் பார்டருக்கு வெளியே இருக்கிறது என்னது, பேஸ்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின்ப்பா. ஸோ எனிதிங் தட் இஸ் பிளேஸ்டு கம்ப்ளீட்லி இன் த பேஸ்ட் போர்டு இஸ் நாட் விசிபிள். ஸோ பேஸ்ட் போர்டில் ஏதாவது நீ ரைட் பண்ணாலோ அது விசிபிள் ஆகுமா, பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பேஜ் அந்த பேஸ்ட் போர்டுன்றது என்னதுன்னா ஒரு ரஃப் காப்பி மாதிரி. பேஸ்ட் போர்டுன்றது என்னது, ஒரு ரஃப் காப்பி மாதிரி. ஸோ வந்து அவுட் ஆஃப் சைடு வந்துருச்சு அப்படின்னா விசிபிள் ஆகுமான்னு கேட்டால் இட் இஸ் அ நாட் விசிபிள். ஓகேவா. ஸோ விசிபிள் ஆகாது. பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது டாக்குமெண்ட்டில் வந்து வராது. ஸோ ஓகேவா. பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது என்ன பண்ணாது, when you print the document. ஸோ எப்போ டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து உனக்கு அந்த சைட்டில் இருக்கிறதெல்லாம் வராது. பட் நீ டைப் பண்ணும்போதெல்லாம் உனக்கு தெரியும், சரி அந்த சைடில் நம்ம அதை எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது வராது. ஓகேவா. பேஸ்ட் போர்டை என்ன சொல்கிறாங்கன்னா டெம்ப்ரவரி ஹோல்டர். பேஸ்ட் போர்டுக்கு இன்னும் என்ன சொல்கிறாங்க, டெம்ப்ரவரி ஹோல்டர். ஸோ நம்ம பண்ணுற டிசைனை அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு மட்டும் வேணால் உனக்கு சேவ் பண்ணி காமிக்கும், அவ்வளோதான். ஆனால் பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப வருமானு கேட்டால் வராது. ஸோ அது இமேஜ் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ இங்கே பார்த்துக்க ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது, டைட்டில் பாரு. நெக்ஸ்ட்டு வந்து உனக்கு மெனு பார் உனக்கே தெரியும். தென் இது வந்து ரூலர். ஸோ சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்காக. கீழே இருக்கிறது என்னது, டூல் பாக்ஸ். ஆல்ரெடி சொல்லியாச்சு நம்மளுக்கு. ஸோ இதுவும் டூல் பார் உனக்கு. ஏன்னா இங்கேயும் டூல் பார் இருக்கும், மேலேயும் வந்து உனக்கு 2 பார்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த டார்க் பிளாக் லைன் வந்திருக்கு இல்லையா, ஸோ இதுதான் என்னது, டார்க் பிளாக் லைன். ஓகேவா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களா, இது வந்து இன்னர், இது வந்து என்னது, இன்னர் சைடு. அந்த பிளாக் போர்டுக்கு வந்து உள்ளே இருக்கிறது வந்து இன்னர் சைடு, இந்த வெளியே இருக்கிறது என்னது, அவுட்டர். ஓகேவா. ஸோ அவுட்டர் சைடில் இருக்கிற ஸோ
ஸோ அவுட்டர் சைடு இந்த பாக்ஸுக்கு வெளியே இருக்கிற பேர் தான் என்னது அப்படின்னா பேஸ்ட் போர்ட். இந்த பாக்ஸுக்கு வெளியே இருக்க இடத்துக்கு பேர் தான் என்னது பேஸ்ட் போர்ட். ஓகேவா? ஸோ எது பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இன்னர் பேஜ் இருக்கு இல்லையா, இந்த மார்ஜின் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே மார்ஜின் லைன் கொடுத்துருக்காங்களா, ஒரு பிங்க் கலர் லைன் மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன எழுதியிருக்கோமோ இது மட்டும்தான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்போ உனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த சைடில் நான் சும்மா ஏபிசி இல்லைனா இப்போதைக்கு சொல்கிறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு நேமும் கண்டென்ட்டும் நான் எழுதியிருந்தேன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப இது வருமானு கேட்டால் வராது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இடம்லாம் என்னது பேஸ்ட் போர்டு. இந்த பாக்ஸுக்கு வெளியே இருக்க இடம்லாம் என்னது பேஸ்ட் போர்டு. ஸோ அந்த இடம்லாம் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஓகேவாப்பா? எந்த இடம் மட்டும் டிஸ்பிளே ஆகும் சொல்கிறாங்கன்னா இந்த பிங்க் கலர் லைனுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஏன்னா இது வந்து மார்ஜின், இதை வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா டாக்குமெண்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதில் தான் வந்து நம்ம அலைன்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் போதும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சின்னதாக இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். டெஸ்க்டாப் பப்ளிஷிங்னா என்ன, ஸோ அடாப் பேஜ் மேக்கர், ஸோ அது எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் பேசிக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு இன்றைக்கி இருக்குது ஈவினிங் 5 to 6. ஓகேவாப்பா? ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. மறக்காமல் ப்ரெசண்ட்டை வந்து இண்டிவிஜுவலாக எல்லோரும் அனுப்பு. ஓகேவா? தேங்க்யூ. எந்த டவுட்னாலும் மறக்காமல் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.